நாளைக்கு தான் முடியுது கூட்டம். முடிஞ்சது பிறகு அண்ணன் வந்து உங்களை சந்திப்பாரு. இப்ப எதுவும் பேச மாட்டோம். அதிமுக உரிமை மீட்பு குழு, எதிர்கால அரசியல், தேர்தல், கட்சி வளர்ச்சி. அதாவது நாளைக்கு ஈவினிங் சொல்லிட்டான் அண்ணன். ஃபைனலா சொல்லுவார் மீட்டிங் முடிஞ்ச உடனே. நான் சொல்றது கேளுங்க, நாளைக்கு ஈவினிங் சொல்லுவார். எங்களை தவிர்க்க முடியாது. அதிமுக பாஜக இணைந்து அமைத்துள்ள என்டிஏ கூட்டணியில் தங்களை தவிர்க்க முடியாது என ஓபிஎஸ் அணி குறிப்பிட்டுள்ளது. செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். என்டிஏ கூட்டணியில் தங்களை தவிர்க்க முடியாது என்று ஓபிஎஸ் அணி கூறியுள்ளது. விவரங்களை சொல்லுங்க ராஜகுமரன். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் செயல்பட்டு வரக்கூடிய பன்னீர்செல்வம் அணியினர் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தங்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக சென்னையில் 2 நாள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களாக செயல்பட்டு வரக்கூடிய அந்த அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக கருத்துகள் பெறப்படுகின்றன. அதாவது அதிமுக பாஜகவுடன் மீண்டும் கூட்டணியில் இணைந்து விட்ட நிலையில் பன்னீர்செல்வத்திற்கான முக்கியத்துவம் குறைந்துள்ளதாக பார்க்கப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்களுடைய தமிழக வருகையின் பொழுது அவர்களை சந்திப்பதற்கு பன்னீர்செல்வம் தரப்பில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், ஆனால் டிடிவி தினகரனை போன்று பன்னீர்செல்வத்திற்கும் அனுமதி வழங்கப்படவில்லை பாஜக தரப்பில் என்றும் கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளதால் தங்களை அந்த கூட்டணியிலிருந்து நீக்கி விடுவார்களோ என்கின்ற ஒரு அச்சம் பன்னீர்செல்வம் அணியினரிடையே இருப்பதாக கூறப்படுகின்றது. ஏனென்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது அதிமுக பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டு வெளியேறிய பிறகு பன்னீர்செல்வம் அணியினர் பாஜக கூட்டணியில் தொடர்ந்தார்கள். பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தேர்தலில் போட்டியிட்டிருந்தார்கள் அவர்கள் அணி சார்பில். இந்த நிலையில் தான் தற்பொழுது அதிமுக மீண்டும் கூட்டணிக்கு வந்த பிறகு தங்களுக்கான முக்கியத்துவம் குறைந்துள்ள நிலையில் அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்று ஆலோசித்து வருகின்றார்கள். குறிப்பாக பன்னீர்செல்வம் அணியினுடைய முக்கிய நிர்வாகிகளான ஒரத்தநாடு சட்டமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அதிமுக கூட்டணி பாஜகவுடன் இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்களுடைய அடுத்த கட்ட நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக நாளை பன்னீர்செல்வம் அறிவிப்பார் என்ற தகவலை சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பன்னீர்செல்வம் அணியினர் தவிர்க்க முடியாதவர்களாக இருப்பார்கள் என்ற கருத்தையும் வைத்திலிங்கம் தெரிவித்திருக்கின்றார். ஆனாலும் தொடர்ந்து இதுவரை தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இருக்கின்றோம், பாஜகவோடு இருக்கின்றோம் என்று அழுத்தம் திருத்தமாக கூறி வந்த அவர்கள் தற்பொழுது அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை போன்றே வைத்திலிங்கத்தினுடைய கருத்து பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் 2 நாள் ஆலோசனைக்கு பிறகே நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்ட நிலைப்பாடு தொடர்பாக அறிவிப்போம் என்று அவர்கள் கூறியிருப்பது. அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்த சில நிர்வாகிகளை நாம் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது தனிப்பட்ட முறையில் தங்களுடைய கருத்துக்களை பன்னீர்செல்வம் கேட்ட பொழுது தமிழக வெற்றி கழகம் போன்ற புதிய கட்சிகளோடு இணைவதற்கான சாத்தியக்கூறு உண்டா என்பது தொடர்பாக பன்னீர்செல்வம் சற்று ஆராய வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தியிருப்பதாக சொன்னார்கள். எனவே பன்னீர்செல்வம் அணியினர் தமிழக வெற்றி கழகம் போன்ற விஜய் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த புதிய கூட்டணியோடு இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்ற ஒரு கோணத்திலும் தொடர்ந்து பன்னீர்செல்வம் தன்னுடைய தரப்பு நிர்வாகிகளுடன் ஆலோசித்து வருகின்றார். இந்த நிலையில் வைத்திலிங்கம் இவ்வாறு ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். எனவே நாளைய தினம் பன்னீர்செல்வம் அணியினருடைய நிலைப்பாடு குறித்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாக கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.